ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை காலையில அறக்க பறக்க கடகடனை இட்லி தக்காளி சட்னி செஞ்சு பசங்களும் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நான் மதிய சமையல் சாம்பார் தான் செஞ்சு. எங்க ஊர் ஸ்டைல் இது வைத்து சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இது பூண்டு சாம்பார், வெங்காய சாம்பார், கிளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படியா இருந்தாலும் அது சாம்பார் தானே. சரி, ஓகே, இது எங்க ஊர் ஸ்டைல் அப்படிங்கறதுனால அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு, அப்புறமா கொள்ளையில இருந்து எடுத்துட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செஞ்சுட்டேன். ஸ்கூல் பக்கத்துலயே இருக்குது அப்படிங்கிறதுக்காக சுட சுட சாதம் செஞ்சு எப்போதும் இந்த மாதிரி லஞ்சுக்கு நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனா இதுதாங்க பெரிய பிரச்சனையே. சுட சுட சாதம் எப்பயுமே செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுனால பசங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவசரத்துக்கு நம்ம வெளியில போறோம் அப்படின்னா அந்த சூடான சாப்பாடை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சில்லுன்னு சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பழக்கப்படுத்தாதீங்க. எப்பயுமே காலையிலே கையோட செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அதுதான் எப்பொழுதும் நம்மளுக்கு நல்லது. ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படின்னும் போது கண்டிப்பா அதையே சாப்பிட்டு பழகிப்பாங்க. இப்படி சுட சுட சாப்பிடுறதுனால எல்லாமே வந்து மாறிடுதுங்க. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு மதியம் வச்ச சாம்பாரை சூடு பண்ணி கொஞ்சம் குழி பணியாரம் செஞ்சு நைட்டு சாப்பிட்டு முடிச்சு